ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜோசப் பெர்னாண்டோ அக்ஸிலியா குடும்பத்தினர். ஜோசப் பெர்னாண்டோ அக்ஸிலியா இன்று இவர்களின் 40ஆம் ஆண்டு திருமண நாளின் நன்றியாக வேண்டி திருமதி நிர்மலா இக்னேஷியஸ் மற்றும் குடும்பத்தினர். திரு எஸ் இக்னேஷியஸ் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கியிருப்போரின் ஆற்றலானவரை, உம்மால் அன்றி வலுவற்று எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவோடு எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எலியாவுடைய ஆவியால் எலிசா நிறைவு பெற்றார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48. இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. இறைவாக்கினர் ஏலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களின் எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்று எழச் செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடும் சொல்லாய் சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஒரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பழிவு செய்தீர். வழி தோன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சுறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார்.
எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியனவாய் இருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளரை ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். எழுந்து நிற்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை திருவார்த்தைகள் 7-15 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் நீங்கள் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே வார்த்தைகளால் பிதற்றுகின்ற ஜபங்கள் கடவுள் ஏற்று காரணம் மிக முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இந்த பரிசேயர்கள், அதே நேரத்திலே இந்த மறைநூல் அறிஞர்கள், இவர்களுடைய ஜபம் எல்லாம் இவ்வாறாக தான் இருந்தது. வார்த்தைகளை அதிகப்படுத்தினார்கள். ஆனால் அவருடைய உள்ளமோ அந்த ஜபத்திலே ஈடுபடாமல் அவர்கள் வார்த்தைகளால் கடவுளுக்கு ஜபம் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அர்த்தமுள்ள ஜபம் எத்தகையது என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, புனித ஜான் டமாசுஸ் இந்த புனிதர் மிக சுருக்கமாக இந்த ஜபம் என்றால் என்ன என்பதை அவர் கூறுகிறார். ஜபம் என்பது
ஒருவருடைய மனதையும் இதயத்தையும் கடவுள் முன் எழுப்புவது. ஆகவே ஒருடைய மனதையும் இதயத்தையும் கடவுள் முன்பு எழுப்பி அதன் வழியாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டவராக இருக்கின்றார். அதே நேரத்திலே ஜெபம் என்பது யாதெனில், ஆண்டவரே பேசும், உம் அடியேன் கேட்கிறேன் என்று கடவுள் சொல்வதை கேட்பதுதான் உண்மையான ஜெபமாக இருக்கிறது. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிப்பதும் ஜெபமாக இருக்கிறது. ஆகவே விண்ணப்பம் செய்வதும் விண்ணப்பத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்பதும் ஒரு ஜெபமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளை புகழ்கின்றார். விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையே என்று விண்ணுலகில் இருக்கின்ற கடவுளை புகழ்ந்து நன்றி சொல்லவும் நமக்கு கற்றுத் தருகிறார். ஆகவே கடவுளுக்கு நன்றி சொல்லுவதும் ஒரு ஜெபமாக நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக கடவுளை ஆராதிப்பதும் ஜெபமாக இருக்கிறது. அடுத்தபடியாக மிக முக்கியமாக ஜெபம் என்பது கடவுளோடு மிக முக்கியமாக மல்யுத்தம் போடுவதும் ஒரு ஜெபமாக இருக்கிறது. கடவுளோடு சண்டை போடுவது. இயேசுவின் பிரியமானவர்கள் பல தருணங்களிலே இதை நம்முடைய இறை வார்த்தையிலே நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு கடவுளோடு சண்டை போடுகின்ற நிகழ்வை நாம் தொடக்க நூலிலே 32வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே கடவுளோடு போரிட்டதால் அங்கே ஆண்டவராகிய கடவுள் யாக்கோபை நோக்கி, நீ உம்முடைய பெயர் யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று அவனுடைய அந்த ஜெபத்தினுடைய தன்மையை விடாது கடவுளை பற்றி கொள்வது, கடவுளுடைய ஆசிரை பெற்றுக்கொள்வதற்காக யாக்கோபு முயன்றதால் அவனை இஸ்ரவேல் என்று கடவுள் அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய ஜெபங்கள் எத்தகைய ஜெபங்களாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக சுருக்கமாக இவ்வாறாக சொல்லுகிறார். ஆகவே உறவு இடைவெளிகளை நெருக்கத்தை உண்டாக்குகின்ற ஒன்றுதான் ஜெபம். ஆக ஒரு உறவு இடைவெளி இருக்கின்ற பொழுது அந்த உறவு இடைவெளியை அகற்றி நெருக்கத்தை நமக்கு தருவதுதான் உண்மையான ஜெபம் என்பதை அவர் இவ்வாறாக நமக்கு விளக்கம் தருகின்றவராக இருக்கின்றார். புனித குழந்தை தெரசம்மாள் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், எல்லா நேரங்களிலும் ஜெபிக்கின்ற ஒரு புனிதையாக இருந்தார். அவர் இவ்வாறாக சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே நான் தளர்ச்சி அடைகின்ற நேரங்களிலும், என்னுடைய வாழ்க்கையிலே ஏராளமான துன்பங்களை நான் அனுபவிக்கின்ற தருணங்களிலும் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் என்றுமே கற்றுக்கொண்டேன். என்னுடைய ஆன்மீக வாழ்விலே நான் வேறொன்ற மிக மிக என்னுடைய வாழ்க்கையிலே தேவையாக இருந்தது ஆண்டவராகிய இயேசு கற்பித்த ஜெபம் மட்டுமே. அந்த ஜெபத்தை நான் உளமாற என்னுடைய உள்ளத்தையும் மனதையும் இறைவனிடம் எழுப்பி ஜெபித்த போது என்னுடைய எல்லா விதமான துன்பங்களும் துயரங்களும் என்னுடைய வேதனைகளும் என்னை விட்டு அகன்றது என்று இவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கை குறிப்பேட்டிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய ஜெபங்கள் எவ்வாறாக இருக்கிறது? உள்ளம் உருகி இறைவனோடு ஒன்றித்து நாம் ஜெபிக்கின்றோமா, அல்லது ஏதோ கடமைக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜெபங்கள் அனைத்தும் இருக்கின்றனவா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு கற்பித்த ஜெபம் மிக மிக ஒரு அருமையான ஜெபம், அற்புதங்களை நமக்கு தருகின்ற ஜெபமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஒரு முறை ஒரு பங்கு தந்தை அவருடைய ஆலயத்திலே ஒரு வீட்டு வேலை செய்கின்ற ஒரு பெண்மணி ஜெபித்து கொண்டிருப்பதை அவர் கேட்கின்றார். அந்த பெண்மணி ஏதோ ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்போது பங்கு தந்தை அந்த பெண்மணியை அழைத்து, அம்மா, உனக்கு உண்மையாகவே ஜெபம் சொல்ல தெரியுமா தெரியாதா
அப்போது அந்த பெண் சொன்னாள், எனக்கு பெரியதாக எந்த ஜெபமும் எனக்கு சொல்ல தெரியாது, மனப்பாடமாக கூட எந்த ஜெபத்தையும் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வீட்டு வேலை செய்கின்ற நேரத்திலெல்லாம் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன் என்றாலாம். அப்போது அந்த தந்தை கேட்டாராம், என்ன அப்படி நீ ஜெபிப்பாய்? அப்போது அந்த பெண்மணி இவ்வாறாக சொல்லி இருக்கின்றார், நான் காலையில் எழுந்தவுடனே என்னுடைய முகத்தை கழுவுகின்ற பொழுது நான் இவ்வாறாக ஜெபிப்பேன், ஆண்டவரே உமது இரத்தத்தினால் அனைத்து பாவிகளுடைய பாவங்களை கழுவும் என்பேன். அதுக்கு அடுத்தபடியாக நான் என்னுடைய உடைகளை அணிகின்ற போது இவ்வாறாக நான் ஜெபிப்பேன், கிறிஸ்துவின் தாழ்ச்சியை உடுத்தி கொள்ள எனக்கு கட்டளையிடும் என்று நான் ஜெபிப்பேன் என்கின்றார். அதுக்கு அடுத்தபடியாக நான் துடப்பம் எடுத்து நான் பெருக்குகின்ற அந்த வேலை செய்கின்ற போது, ஆண்டவரே உலகில் உள்ள அனைத்து காணாமல் போன பாவிகளையும் நீ ஒன்று சேர்த்து கூட்டி அவர்களை ஆசீர்வதித்தரணும் என்று நான் ஜெபிப்பேன். பாத்திரங்களை கழுவுகின்ற போது நான் செய்கின்ற ஜெபம், ஆண்டவரே என் உள்ளத்தை இந்த பாத்திரங்களைப் போல என்றுமே ஒளிர்வித்தருளும் என்று நான் ஜெபிப்பேன். துணி துவைக்கின்ற போது நான் செய்கின்ற ஜெபம், ஆண்டவரே அனைவரின் இதயங்களில் உள்ள பாவ மாசுக்களை கழுவி நீக்கி உம் அருளை பொழிந்தருளும் என்று நான் ஜெபிப்பேன். ஆகவே அந்த சாதாரண பெண்மணியினுடைய ஜெபமானது தன்னுடைய வாழ்க்கையோடு ஒன்றித்து இறைவனோடு உறவாடுவதே சிறந்த ஜெபமாக இருந்தது என்று அன்று அந்த பங்கு தந்தை அறிந்து கொண்டார். ஆகவே நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்து செல்லுகின்ற ஜெபமாக இருக்க இன்றைய நாளிலே நாம் வேண்டுவோம். புனித குழந்தை தெரசால் சொல்வதைப் போல நாம் செய்கின்ற சிறு சிறு காரியங்களிலே இறைவனை துதிப்போம். நாம் செய்கின்ற சிறு பணிகளிலும் இயேசுவை நாம் துதிக்கின்ற ஒவ்வொன்றும் ஜெபமாக அமைகிறது. ஆகவே நம்முடைய ஜெபங்களும் அர்த்தமுள்ள ஜெபங்களாக, பிறரை முன்னிறுத்தி ஜெபிக்கின்ற ஜெபங்களாக மாற இன்றைய நாளிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இசையிலே நாதம் கேட்டோமதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. இசையிலே நாதம் கேட்டோமதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. எழுந்தோம் இறைக்குல உரிமையிலே இறைவா, எழுந்தோம் இறைக்குல உரிமையிலே தொழுதோம் படைத்தோம் பலியினையே. இசையிலே நாதம் கேட்டோம் அதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என் ஆளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுள்ளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணி புரிகின்றன, மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றுமாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வோடு எப்போதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகியவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையன் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிடம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது என்றும் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜோசப் பெர்னாண்டோ அக்ஸிலியா குடும்பத்தினர். ஜோசப் பெர்னாண்டோ அக்ஸிலியா இன்று இவர்களின் 40ஆம் ஆண்டு திருமண நாளின் நன்றியாக வேண்டி திருமதி நிர்மலா இக்னேஷியஸ் மற்றும் குடும்பத்தினர். திரு எஸ் இக்னேஷியஸ் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி